வணக்கம் ஜெயஹிந்த். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு முக்கியமான அப்டேட் பார்க்க போறோம். இஸ்ரேல் மற்றும் வளைகுடா நாடுகளுக்கு இடையே நடக்கக்கூடிய பிரச்சனை இது ஒரு புறம். அடுத்தடுத்த நாடுகள் இஸ்ரேலுடைய நண்பர்களா பார்க்கப்படக்கூடிய ஐரோப்பிய நாடுகள் ஆரம்பிச்சு அடுத்தடுத்த நாடுகள் பாலஸ்தீன ஒரு தனி நாடா அங்கீகரிச்சுட்டு இருக்கிறத பார்க்குறோம். சமீபமா இப்ப நேத்து பண்ணது கனடாவுடைய பிரதமர் நேரடியாகவே இந்த அறிவிப்பை வெளியிட்டு இருந்தாரு. ஆஸ்திரேலியா போன்ற பல நாடுகள் இதை பண்றதை நம்ம பார்க்குறோம். இந்த இடத்துல நல்லா கிளியரா பாருங்க, பிரிட்டன், கனடா, ஆஸ்திரேலியா இந்த மூன்று நாடுகளுமே ஆங்கிலோ சாக்சன் அலையன்ஸ் சொல்லக்கூடிய 5 அலையன்ஸ்ல உறுப்பினராக இருக்கக்கூடிய நாடுகள். இதோட தலைமை வழக்கம் போல நம்மளுடைய பிக் பாஸான அமெரிக்கா தான். அமெரிக்கா இந்த 2 ஸ்டேட் தியரியை எதிர்க்கிறாங்க. மிச்ச அமெரிக்காவோட கூட்டாளி நாடுகள் எல்லாமே இதை அங்கீகரிக்கிறாங்க. அதுவும் ஒன்று மாற்றி ஒன்றா நம்ம வரதை பார்க்குறோம். பிரான்ஸ் வெகு விரைவில் இந்த அறிவிப்பை வெளியிடக்கூடும். இன்னும் ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய சில நாடுகள் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு படி மேலே போய் பாலஸ்தீனில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மருத்துவ உதவிக்கு நீ எங்கள் நாட்டுக்கு வாங்கன்ற அழைப்பெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இஸ்ரேலுக்கு எதிரான எதிர்ப்பு, பாலஸ்தீனுக்கு உண்டான ஆதரவு அப்படின்றது கிளியர் கட்டாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. இப்போ இது வெறும் எமோஷனலா பாலஸ்தீன் மக்களுக்காக இவங்க உண்மையா கவலைப்பட்டு பண்றாங்களா? கண்டிப்பா கிடையாது. இதோடைய பிரேக் டவுன் அனாலிசிஸ் என்ன அப்படின்றத நம்ம தெளிவா பார்ப்போம். இப்போ அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இவங்க 2 பேரும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. இன்ஃபேக்ட் அமெரிக்காவுடைய வரலாற்றிலேயே இஸ்ரேலுக்கு இதுவரை இப்ப கிடைக்கக்கூடிய ஆதரவு அப்படின்றது இதுவரை கிடைத்ததே கிடையாது. அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஆதரவை அமெரிக்கா பெஞ்சமின் நெத்தன்யாவுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ ஒன்னொன்னா பார்க்கலாம். இந்த ஃபார்மல் ரெகக்னேஷன் அப்படின்றது இந்தியா உட்பட 150 நாடுகள் பாலஸ்தீன் ஸ்டேட்டை ரெகக்னைஸ் பண்றாங்க 1967 பார்டர் படி. ஸோ இஸ்ரேலுடைய வரைபடத்தை பாருங்க. ஒரு பக்கம் இந்த காசா பட்டின்னு சொல்லக்கூடிய ஒரு சிறு ஸ்ட்ரிப், இது ஹமாஸுடைய கண்ட்ரோல்ல இருக்கு. அதன் பிறகு வெஸ்ட் பேங்கை நீங்க ABC அப்படின்னு 3ஆ பிரிக்கலாம். ஒன்று பாலஸ்தீன் அத்தாரிட்டின்னு சொல்லக்கூடிய PA கண்ட்ரோல்ல இருக்கு. ரெண்டாவது பாலஸ்தீன் அத்தாரிட்டியோட B அப்படின்ற ஏரியா பாலஸ்தீன் அத்தாரிட்டியோட பார்ஷியல் கண்ட்ரோல்ல இருக்கு. இது ஃபுல் கண்ட்ரோல்ல கிடையாது. இதோடைய கண்ட்ரோல் அப்படின்றது இஸ்ரேலுடைய காவல்துறையிட்ட இருக்கு. மூணாவது இஸ்ரேல் கண்ட்ரோல் இருக்கக்கூடியது, அதாவது ஜோர்டன் இருக்கக்கூடிய எல்லை பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த வெஸ்ட் பேங்க் பகுதிகளில் பார்த்தீங்க அப்படின்னா வெஸ்ட் பேங்க் மற்றும் ஜோர்டன் எல்லையை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது இஸ்ரேல். இப்போ இதுதான் இவங்க சொல்லக்கூடிய ரெஃபரன்ஸ் லைனு. வெகு விரைவில் ஐநாவுடைய பொதுக்கூட்டத்தில் பொது கவுன்சிலில் பார்த்தீங்கன்னா பிரான்ஸுமே இதை கொடுப்பாங்க. இப்போ டெமோகிராஃபிக்ஸ் பார்ப்போம். கரண்ட் டெமோகிராஃபிக்ஸ் எடுத்தீங்கன்னா வெஸ்ட் பேங்க்ல கிட்டத்தட்ட 30 லட்சம் பாலஸ்தீனர்கள் இருக்கிறாங்க. 5 லட்சம் பேர் இஸ்ரேலிகள் யூதர்கள் அங்கே இருக்கிறாங்க. ஆக்குபேஷன் செட்டில்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க போய் அங்கே செட்டில் ஆயிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா காசால 20 லட்சம் பேர் இருக்காங்க. இதுல கணிசமான அளவுக்கு காசா அப்படி 2ஆ பிரிச்சுக்கங்க. ஒரு பக்கம் இன்னமும் ஹமாஸ் கண்ட்ரோல் இருக்கு, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வாழவே முடியாத அளவுக்கு இஸ்ரேல் ஒரு கடுமையான சேதத்தை அந்த இடத்துல ஏற்படுத்தி இருக்கிறாங்க. இப்போ இதோட ட்ரிகர் எங்க? அக்டோபர் 7 ஹமாஸ் பயங்கரவாத அமைப்பு நடத்திய தாக்குதல், 1400 பேருக்கும் அதிகமான பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. அந்த நிகழ்வுகள் சில காட்சிகள்லாம் நம்ம யூடியூப்லேயே போட முடியாது. நான் எடுத்திருக்கேன், வீடியோஸ்லாம் இருக்கு, டைம் வரும்போது நம்ம பப்ளிஷ் பண்ணலாம். இப்போ பெஞ்சமின் நெத்தன்யாவு 2009 பதவி இருக்கிறாரு. அதற்கு முன்னாடி யாசர் அரஃபத்தும் பெரிஸ் அவர்களும் சேர்ந்து பில் கிளின்டன் டைம்ல ஒரு அமைதி ஒப்பந்தத்தை போட்டு ஆஸ்லோ அக்கார்ட் அப்படின்னு சொல்லி போட்டாங்க. அமெரிக்கா மத்தியஸ்தம் பண்ணி அந்த இது நடந்தது. ஆனா அதன் பிறகு இந்த 2 இனமுமே ஒருத்தர் பார்த்து கொள்ளவே முடியாத அளவுக்கு ஒரு வெறுப்பு இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் தான் இருக்குன்றத நம்ம பார்க்கிறோம். 2009க்கு பிறகு இந்த இது அப்படின்றது பீஸ் ப்ராசஸ்ன்றது 2009க்கு பிறகு பெரிய அளவில் வரல. ஏன்னா பெஞ்சமின் நெத்தன்யாஹு வந்த பிறகுமே பல முறை ஹமாஸ் மற்றும் ஹிஸ்புல்லாக்கள் இவங்களை தாக்கிட்டு இருந்திருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். ஸோ அமைதிக்கான எந்த ஒரு வாய்ப்புமே 2009லேருந்து 25 இந்த 16 வருடங்கள் இல்லை. இப்போ US மட்டும் இதை எதிர்க்கிறாங்க. ஐநாவுடைய பாதுகாப்பு கவுன்சிலில் இஸ்ரேலுக்கு எதிராக கொண்டு வரப்பட்ட தீர்மானத்தை தங்களுடைய வீட்டோ பவரை யூஸ் பண்ணி இவங்க எதிர்க்கிறாங்க. இப்போ நெத்தன்யாஹு அவர்கள் சொல்றது, இந்த நாடுகள் கனடா, UK, ஆஸ்திரேலியா இந்த நாடுகளுக்கு சொல்றது, செப்டம்பர் எண்டு முடிஞ்சு எங்களுடைய அதாவது ஹோலோகாஸ்டுக்கு பிறகு யூத இன அழிப்பு ஹிட்லர் பண்ண அந்த படுகொலைக்கு பிறகு
மிகப்பெரிய அழிவை நாங்க இப்பதான் சந்திச்சிருக்கோம். இந்த நேரத்துல நீங்க 2 ஸ்டேட்னு சொல்றது ஹமாஸ் பயங்கரவாத அமைப்புக்கு நீங்க நேரடியா ஆதரவு கொடுக்கறதாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஹமாஸ் சமீபத்துல ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நான் எக்ஸ்தலத்துல கூட போட்டிருந்தேன். அவங்க கண்ட்ரோல் இருக்கக்கூடிய பகுதிகளில் அங்க இருக்கக்கூடிய பாலஸ்தீன் பொதுமக்களை பப்ளிக்கா இந்த தாலிபான் இந்த ISIS ஸ்டைல எக்ஸிக்யூட் பண்ணதை நம்ம பார்க்கிறோம். பிரான்ஸ் சவுதி பாத்தீங்கன்னா இவங்க ஒரு தனி ட்ராக் எடுக்கிறாங்க. ஏன்னா பிரான்ஸ் இப்போ கிட்டத்தட்ட ஐசோலேட் பண்ணப்பட்டிருக்கு. அவங்க மிடில் ஈஸ்ட்ல அமெரிக்காவை தாண்டி நேரடியான ஒரு கிரிப் இல்லை. அதே மாதிரி சவுதியுமே அமெரிக்காவுடைய அந்த ஃபுல்லாக இதுல இருக்கக்கூடாது, கண்ட்ரோல்ல இருக்கக்கூடாதுன்றதுக்காக இந்த 2 நாடுகள் அந்த இன்ஃப்ளூயன்ஸ் அமெரிக்காவுடைய இன்ஃப்ளூயன்ஸை கம்மி பண்ணி தங்களுடைய ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கணும் அப்படின்றதுக்காக இவங்க சந்திச்சு பேசுறாங்க. அதுல உடனடியாக காசால போர் நிறுத்தம், உடனடியாக பிணைய கைதிகள் விடுவிப்பு, காசால இருந்து இஸ்ரேல் ராணுவம் முழுவதும் வெளியேறணும், அதே மாதிரி பாத்தீங்கன்னா பாலஸ்தீன் ஸ்டேட்டையும் கம்ப்ளீட்டா டீமிலிட்டரைஸ் பண்ணணும். அதன் பிறகு பாலஸ்தீன் அத்தாரிட்டின்னு சொல்லக்கூடிய PAக்கு அந்த கவர்னன்ஸை கொடுத்து அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கவர்மெண்ட்ஸை கொடுத்து ஐநாவுடைய பாதுகாப்பு படை இங்க இருக்கணும். இதுதான் பிரான்ஸ் மற்றும் சவுதி கொடுக்கக்கூடிய சொல்யூஷன். இப்போ இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா சவுதியும் இஸ்ரேலும் ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கிறாங்க. இப்போ அந்த சமீபமா நடந்த தோஹா அட்டாக்கு முன்னாடியே ஒரு இன்டைரக்டா ஒரு ஆப்ரஹாமிக் அக்கார்ட்ல அவங்க அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்காங்க. இது அடுத்த கட்டத்துக்கு முன்னெடுத்து போவோம் அப்படின்ட்டு. இப்போ ஒரு விஷயம் நல்லா கவனிச்சீங்கன்னா பாலஸ்தீனை சுத்தி இருக்கக்கூடிய எந்த ஒரு அரபு நாடுமே இங்க இருக்கக்கூடிய பாலஸ்தீனியர்களை அவங்க நாட்டுக்கு அட்லீஸ்ட் இந்த வார் சிச்சுவேஷன்ல அகதிகளை எடுக்கிறதுக்கான ஒரு இதுவே இருக்கு, ஜெனீவா கன்வென்ஷன்ஸே இருக்கு. ஆனா அவங்க எடுக்கிறது கிடையாது. 2வது, பாலஸ்தீன் பிரச்சனைய இங்க இருக்கக்கூடிய அரபு நாடுகள் எதுவுமே ஒதுக்கவும் முடியாது. ஏன்னா இங்க இருக்கக்கூடிய பாலஸ்தீனர்கள் கிட்டத்தட்ட 90% வந்து சுன்னி பிரிவு இஸ்லாமியர்கள். சவுதி இந்த சுன்னி பிரிவு இஸ்லாமியர்களோட ஒரு தலைமை அப்படின்ற மாதிரி பார்க்கப்படுது. ஸோ உள்ளுக்குள்ள மிகப்பெரிய ஒரு பிளாக்லாஷை முகமது பின் சல்மான் சந்திப்பாரு. இந்த பழமைவாதிகள் இவங்க இதுல இந்த பிரச்சனையை கை கழுவிட்டும் போக முடியாது. அதே சமயம் பாலஸ்தீனர்களை தங்க நாட்டுக்குள்ள எடுத்துக்கவும் முடியாது அப்படின்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்லாம் இந்த நாடுகள் எல்லாமே இருக்கு. ஒருவேளை எல்லா நாடுகளும் ஒன்று சேர்ந்து இஸ்ரேல் மேல படையெடுத்து பாலஸ்தீனுக்கு ஒரு நிரந்தர தீர்வை கொண்டு வர முடியுமானா அதற்கான தைரியம் எந்த ஒரு அரபு நாடுகளிலுமே இல்லை. இப்போ இஸ்லாமிக் நேட்டோ இவங்க எல்லாம் சொன்னாலும் அது வந்து நடைமுறைக்கு சாத்தியமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. அதே மாதிரி பிரான்ஸ் மற்றும் சவுதி கொடுக்கக்கூடிய இந்த ப்ரப்போசல் ஏன் பெரிய அளவுக்கு பாலஸ்தீனுக்குள்ளேயே ஆதரவு இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா பாலஸ்தீன் அத்தாரிட்டி PLOக்கு பிறகு யாசர் அரஃபத் மறைவுக்கு பிறகு இப்ப இருக்கக்கூடிய பிரசிடென்ட் அப்பாஸ் அவர்கள் எல்லார் மேலேயுமே கடுமையான ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கு. அங்க இருக்கக்கூடிய இஸ்ரேல் பயணத்தின் போது சில அங்க இருக்கக்கூடிய அரேபியர்கள் இஸ்லாமியர்கள்ட்ட பேசும்போது அவங்களே பயங்கர கடுப்பா சொன்னாங்க, இவங்களை விட கரப்ஷன் நீங்க உலகத்திலேயே எங்கேயுமே பார்த்திருக்க முடியாது. அத்தனை நாடுகள், இந்தியா பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 35 மில்லியன் அளவுக்கான பணத்தை நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எதுவுமே அங்க மக்கள்கிட்ட போய் சேர்றது கிடையாது. அந்த அளவுக்கு கரப்ஷன் மட்டுமே அதிகமா இருக்கு. தேர்தலை கூட சரியா நடத்துறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கோவத்துலதான் ஹமாஸ் வந்து வெஸ்ட் பேங்க்ல, அதாவது காசால பாத்தீங்கன்னா ஆட்சியை பிடிக்கிறாங்க அந்த தேர்தலுக்கு பிறகு 2007க்கு பிறகு. ஸோ இது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன், யாசர் அரஃபத் போன்ற ஒரு ஸ்ட்ராங்கான பர்சனாலிட்டி இருக்கு. அவங்க கிட்ட நம்ம ஆட்சியை ஹேண்ட் ஓவர் பண்றோம் அப்படின்ற போது அந்த அமைதின்றது ஓரளவுக்கு ஒரு நிலைத்து நிற்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இப்ப இருக்கக்கூடிய பாலஸ்தீன் அத்தாரிட்டி அவரோட பிரசிடென்ட் அப்பாஸ்லாம் ரொம்ப வயசானவர், ஊழல் குற்றச்சாட்டுகள் எக்கச்சக்கமா இவங்க மேல இருக்கு. ஸோ இது எந்த தூரம் போகும் அப்படின்றது தெரியல. இப்போ ஸ்ட்ராட்டஜி என்ன, எந்தெந்த நாடுகள் என்னென்ன ஸ்ட்ராட்டஜி எடுக்கிறாங்கன்னு பாருங்க. இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் பாலஸ்தீன் நாடு அப்படின்றது ஒரு தனி நாடா உருவாகக்கூடாது. 3500 வருடத்துக்கு முன்னாடியே நாங்க இங்க இருந்திருக்கிறோம். பைபிளிக்கல் ரெஃபரன்ஸ் இருக்கு, பைபிள்லேயே தெளிவா எழுதியிருக்கு. இந்த ஜெருசலேம் அப்படின்றது யூதர்களுக்கானது, பாலஸ்தீன்ற வார்த்தையே கிடையாது. ஸோ கிளைம் வந்து அவங்க அந்த காலத்துக்கு எடுத்துட்டு போறாங்க. அதன் பிறகு பல முறை அது யூதர்களுடைய ஆட்சியில இருந்திருக்கு, ரொமானியர்களோட ஆட்சியில இருந்திருக்குது, பிறகு பாத்தீங்கன்னா கிறிஸ்டியன்ஸோட ஆட்சியில இருந்திருக்கு, இஸ்லாமியர்களோட ஆட்சியில இருந்திருக்கு. ஸோ இன்னைக்கு இது எங்க இடம், நாங்க விட மாட்டோம் அப்படின்றதுதான் இவங்களுடைய ஸ்டாண்ட். ஸோ இதுல ஒரு வலதுசாரிய ஆதரவோட ஆட்சியில் இருக்கக்கூடிய பெஞ்சமின் நெத்தன்யாவுக்கு இதுல வேற ஆப்ஷனே கிடையாது. பொலிட்டிக்கல் ஆப்ஷனும் கிடையாது, மிலிட்டரி ஆப்ஷனுமே கிடையாது. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இவங்க எப்படி இதை கொண்டு வரணும்னாங்கன்னா வெஸ்ட் பேங்க்ல இன்னும் செட்டில்மெண்ட் அதிகப்படுத்தணும். ஏற்கனவே ஒரு 5 லட்சம் பேர் இருக்கிறாங்க.
அதன் பிறகு இது மொத்தத்தையும் நாங்கள் கையில் எடுத்துருவோம், இந்த மாதிரி நீங்கள் அங்கீகரிச்சுட்டே இருந்தீங்கன்னா மொத்தத்தையும் நாங்கள் கையில் எடுத்துருவோன்ற மாதிரியான ஒரு த்ரெட்டு. அதே மாதிரி அமெரிக்காவை குறிப்பாக ட்ரம்ப் அடுத்த ஒரு 3.5 வருஷத்துக்கு கொஞ்சம் தாஜா பண்ணி நல்லபடியாக வச்சிருக்கணும். இதுதான் இஸ்ரேலுடைய ஸ்ட்ராட்டஜி. அமெரிக்காவை எடுத்தீங்க அப்படின்னா இந்த 2 ஸ்டேட் தியரியை ஆதரவு கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு அதே சமயம் இப்ப இருக்கக்கூடிய பெஞ்சமின் நெத்தன்யாஹூ அவர்களுக்கு முழு ஆதரவு கொடுக்கணும். ஸோ ஓப்பனா பாத்தீங்கன்னா இந்த 2 ஸ்டேட் இப்ப எதிர்க்கிறதுக்கு காரணம் இந்த பிணைய கைதிகள் பிரச்சனைலாம் முடிஞ்சு ஹமாஸ் சரண்டர் ஆன பிறகு, போர் நிறுத்தத்துக்கு பிறகு நம்ம 2 ஸ்டேட் பத்தி பேசலாம் அப்படின்றதான் அமெரிக்காவுடைய ஸ்டாண்டு. ஸோ அது வரைக்கும் இவங்க வந்து இஸ்ரேலுக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி இந்த பொலிட்டிக்கல் செட்டில்மெண்ட்டை அமெரிக்காவோட ஒவ்வொரு அதிபரும் அடுத்த அதிபர் வரும்போது பார்த்துக்கிட்டு தான் விடுவாங்க. இதுதான் அமெரிக்க அரசியல். ஸோ இதுல எங்கேயாவது அவங்க வந்து யூதர்களுடைய கோபத்தை சம்பாதிச்சாங்கன்னா அது அவங்க அமெரிக்காவுடைய தேர்தலை எதிரொலிக்கும். அதே மாதிரி ஒரேடியா அவங்க வந்து இந்த சைடு வந்தாங்கனாலும் அதுவும் அவங்களுக்கு ஒரு பிரச்சனையா இருக்கும். உதாரணத்துக்கு இப்போ ஆங்கிலோ சாக்சன் அலையன்ஸை நம்ம பார்த்தோம். பிரான்ஸ் சவுதி அரேபியாவை பொறுத்த வரைக்கும் சவுதி அமெரிக்காவுடைய கண்ட்ரோல்ல இருந்து மிச்ச நாடுகள் கூட நேரடியான உறவு இருக்கணும்னு பாக்குறாங்க. இந்திய சவுதி உறவு மேம்பட்டதுக்கான ஃபர்ஸ்ட் காரணம் இதுதான். பிரான்ஸ் இன்னைக்கு மிடில் ஈஸ்ட்ல அவங்க எந்த ஒரு நாட்டையுமே டைரக்டா பேச முடியாது, அமெரிக்கா வழியா தான் பேசி ஆகணும். ஸோ பிரான்ஸும் சவுதியும் இந்த இடத்துல ஒன்று சேர்றாங்க அவங்களுடைய டொமஸ்டிக் பாலிடிக்ஸ்க்காக. பிரான்ஸ் ஒரு வலிமையா ஒரு காலத்துல இருந்த நாடு. ஸோ இன்னைக்கு அந்த இடத்துல பிரெஞ்சு அதிபர் மேக்ரோன் அவர்களை பார்த்தீங்கன்னா ரொம்ப வீக்கானவர் அப்படின்ற விமர்சனத்தை அவங்க எதிர்கட்சிகள் மக்கள் எல்லாருமே வைக்கிறாங்க. ரெண்டாவது, மிடில் ஈஸ்ட்ல தன்னுடைய ஹோல்டு வேணும். சவுதி ஒரு எண்ணெய் வளம் மிக்க நாடு, பணம் அதிகமாக உள்ள நாடு. ஸோ பொருளாதார ரீதியா, வர்த்தக ரீதியா, உள்ளூர் பாலிடிக்ஸ்க்காகவும் இந்த இடத்துல அவங்களுக்கு வந்து இது தேவைப்படுது. அடுத்தது எடுத்தீங்கன்னா பிரிட்டன், கனடா, ஆஸ்திரேலியா, இந்த 3 நாடுகளுக்குமே பாலஸ்தீன் ஸ்டேட்ஹுட் அப்படின்றது பியூரா அவங்களுடைய டொமஸ்டிக் ஓட் பேங்காக அவங்களுடைய பல்ஸ். இப்ப இருக்கக்கூடிய 3 அரசாங்கங்களுமே ஓரளவுக்கு மாடரேட் இல்ல சென்ட்ரிஸ்ட் கவர்மெண்ட்னே சொல்லலாம். ஸோ அந்த பாலஸ்தீனுக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய மக்கள், அவங்கவுங்க நாட்டில் இருக்க குடியுரிமை பெற்ற மக்களுடைய ஓட்டு வேணும்னா இந்த இடத்துல அவங்க இந்த பாலிடிக்ஸை பண்ணியாக வேண்டிய கட்டாயம் இருக்கு. அதை தாண்டி அவங்களுக்கு இந்த இடத்துல பெரிய லெவலில் இன்ட்ரெஸ்டும் கிடையாது, எதுவும் கிடையாது. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் ஆபிரகாமிக் அக்கோர்டோடைய அந்த 2வது கையெழுத்து போட்ட ஒரு மிக முக்கியமான நாடு. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் ரெட் லைனை கிராஸ் பண்ணக்கூடாது. இஸ்ரேல் பாலஸ்தீனத்தை போய் வெஸ்ட் பேங்கை போய் ஆக்கிரமிக்க கூடாது, பிரச்சனையை பேச்சுவார்த்தையோட முடிக்கணும். அதே சமயம் தங்களை ரொம்பவும் இதில் ஈடுபடுத்திக்கிட்டு இந்த பாலஸ்தீன் பிரச்சனை தங்கள் நாட்டுக்குள்ள எதிரொலிக்க கூடாது அப்படின்றதுல யுஏஇ ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கிறாங்க. இப்போ கடைசியா மெயின் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் பாலஸ்தீன் அத்தாரிட்டி மற்றும் ஹமாஸ். பாலஸ்தீன் அத்தாரிட்டியை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய இடத்த தங்களுடைய கண்ட்ரோல்ல வைக்கணும், காசா உட்பட அப்படின்றது அவங்களோடது. அதே மாதிரி நாடா ரெகனைஸ் ஆயிட்டோம், அடுத்தடுத்த தூதரங்களை செட் பண்ணி நாட்டை வந்து தங்களுடைய ஃபுல் கண்ட்ரோல்ல வைக்கணும் அப்படின்னு பாக்குறாங்க. பட் என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா இந்த சிங்கிள் ஆட்சி இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாமே பாத்தீங்கன்னா அது என்னைக்கா ஒரு நாள் பிரச்சனையை சந்திக்கும். ஸோ இப்போ பாலஸ்தீன் அத்தாரிட்டிக்கு எதிராக வேற அரசியல் தலைவர்கள் பெரிய லெவல்ல யாரா இருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. இவங்க கரப்ஷன்ல ஊறி திளைஞ்சு இருக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல இவங்களுக்கு பொலிட்டிக்கல் கண்ட்ரோல் அப்படின்றது தேவைப்படுது, ரெகக்னேஷன் அப்படின்றது தேவைப்படுது. நாளைக்கு பாலஸ்தீனத்துக்கு உதவி செய்யணும் அப்படின்ற போது அது வேற யார் மூலியமா போகாம தங்கள் மூலியமா வரணும், அந்த பணத்தையும் பவரையும் கண்ட்ரோல்ல வைக்கணும்னு சொல்லி பிஏ பாக்குறாங்க. ஹமாஸ் எடுத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய சிந்தனை ரொம்ப 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 தெளிவுங்க, கிளியர் கட்டா அவங்களுடைய சிந்தனை இருக்கு. ஒரு யூதர் கூட உயிரோடு இருக்கக்கூடாது, இந்த இடத்த நாங்க வந்து அடுத்த அந்த கடல் பகுதி வரைக்கும், அது மெடிட்டரேனியன் சி வரைக்கும் ஃபுல்லா எடுக்கிறோம். லித்துவானிய நதியில் ஆரம்பிச்சு இது வரைக்கும், கலீலில் ஆரம்பிச்சு இது வரைக்கும் ஃபுல்லாவே எங்களுது அப்படின்ற அந்த ஹிஸ்டாரிக் ரெஃபரன்ஸை எடுக்கிறாங்க. அந்த ஜிகாதுன்ற அந்த பழைய டூல கையில் எடுக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல இவங்க அமைதியா போறதுக்கான ஒரு இதுவே கிடையாது, அமைதி பேச்சுவார்த்தையே கிடையாது. ஒண்ணு நீ இருக்கணும், நான் இருக்கணும் அப்படின்ற இதுலதான் இருக்காங்க. ஸோ இப்போ இந்த ஹமாஸ் இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒடுக்கப்பட்டிருக்கு. ஆனா இவங்க கம்ப்ளீட்டா எரேஸ் ஆயிடுவாங்களான்னா கிடையவே கிடையாது. ஏன்னா அந்த அடுத்த ஆட்சி செஞ்சவங்க அது ஒரு பொலிட்டிக்கல் விங்காவும் இருந்திருக்கு, பெரிய லெவல்ல லீட் பண்ணக்கூடிய தலைவர்கள் இல்லை. தடி எடுத்தவங்கலாம் தண்டல்காரன்ற மாதிரி தான் இந்த ஹமாஸ் அமைப்பு போயிட்டு இருக்கு. ஹமாஸ எந்த ஒரு அரேபிய நாடுமே, உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு அரேபிய நாடுமே உள்ள எடுத்துக்க மாட்டாங்க. அப்போ அவங்க லாஸ்ட் வரைக்கும் நம்ம ஃபைட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற இதுல அவங்க போயிட்டு இருக்காங்க. இப்போ அபிஷியல் யூஎன் பிரஸ் ரிலீஸ்ல நியூயார்க் டிக்ளரேஷன் யூஎனோடைய 193வது செக்ஷன் படி பப்ளிஷ் ஆயிருக்கு.
இப்போ இதெல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா கரண்டா இப்ப நிகழ்காலத்துக்கு வந்தோம். இந்த பிரச்சனைக்கு இப்ப கரண்டா என்ன நடக்குதுன்னு பாக்குறீங்கன்னா, ஈஜிப்ட் தன்னுடைய பார்டர்ல தங்களுடைய டேங்கிகள் போர் விமானங்களை அதிகப்படுத்துறாங்க. நெத்தன்யாவும் சொல்லியிருக்காரு, போர் எல்லையில சினாய் எல்லையில நீங்க இதை பண்ணக்கூடாது, தேவையில்லாத பதட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஜிப்ட் வந்து தன்னுடைய ப்ரெஷரையும் தன்னுடைய அந்த இதையும் ஸ்ட்ரென்த்தையும் வந்து காமிக்கிறாங்க, மிலிட்டரி ஸ்ட்ரென்த்தை காமிக்கிறாங்க. ஏன்னா ஈஜிப்டுக்கு நல்லா தெரியும் இஸ்ரேல் இன்னொரு ஃப்ரண்ட்டை இப்போதைக்கு ஓப்பன் பண்ண விருப்பப்பட மாட்டாங்க அப்படின்ட்டு. சவுதியை பார்த்தீங்கன்னா அவங்க வேற ரூட் எடுக்கிறாங்க. தன்னை ஒரு பவர் சென்டரா காமிக்கிறதுக்கு அமெரிக்கா இல்லாத ஒரு அரசியல தாங்கள் இருக்கணும் அப்படின்ற போது நாளைக்கு அணு ஆயுதத்தோடைய ஈரான் கையில் அணு ஆயுதம் கிட்டத்தட்ட வந்துருச்சு. ஸோ தங்களுக்கு ஒரு கவுண்டரா பாகிஸ்தானுக்கு சில பில்லியன் சில்லற காசை எடுத்து போட்டு பாகிஸ்தானுடைய அணு ஆயுதத்தை தங்க கிட்ட எடுத்துக்கிறாங்க. இப்போ ஈஜிப்டோடைய இந்த மூவ் இஸ்லாமிக் நாட்டோ அப்படின்றது வேணும்னு சொல்லிட்டு எல்சிசி அவர்கள் அந்த ஜிசிசி கான்ஃபரன்ஸ்ல 57 அரபி நாடுகள் இஸ்லாமிய நாடுகள் ஒன்று சேர்ந்த அந்த கான்ஃபரன்ஸ்ல அவர் சொன்னது பார்த்தீங்க அப்படின்னா எதிரின்ற வார்த்தையை யூஸ் பண்ணியிருந்தாரு. இந்த ப்ரொபோசல் போகாதுன்னு நம்ம அப்பவே கணித்து சொல்லியிருந்தோம். எக்ஸாக்டா தான் நடந்திருக்கு. சவுதி, யுஏஇ, கத்தார் போன்ற எல்லா நாடுகளுமே இதை ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த படைப்பிரிவுக்கு தலைமை தாங்க போங்குவது யார் அப்படின்ற போது ஈஜிப்ட் தான் தனக்கு போர் அனுபவம் இருக்குன்னு தான் அப்படின்னு சொல்லி முன்னுக்கு நிற்குது. சவுதி அரேபியா தனக்கு வேணும் அப்படின்றத கேட்கிறாங்க. இரண்டாவது மிச்சம் இருக்கக்கூடிய சின்ன சின்ன நாடுகள், எமேன் போன்ற நாடுகள், இவங்க எல்லாருமே பெரிய அளவுக்கு பண வசதி இல்லாத நாடுகள். அப்ப இந்த இதுக்கு யார் ஃபண்ட் பண்ணுவா, இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், யார் எந்த அளவுக்கு படைகளை கொடுப்பாங்க, தலைமை தாங்கிறதுக்கு போட்டி போடுறாங்க, படைகளை கொடுக்கறதுக்கு யாருமே போட்டி போடல. ஸோ இது ஒரு ரியாலிட்டி அப்படின்றது கிடையாது. இன்னொரு லேட்டஸ்ட் தகவல் என்ன அப்படின்னா, ஈரான் மீண்டும் இஸ்ரேலை சர்ப்ரைஸ் பண்றக்கூடிய அளவுக்கு ஒரு ஏவுகணை தாக்குதலுக்கு தயாராவதாகவும் அதற்கு ஒரு ப்ரீஎம்டிவ் ஸ்ட்ரைக் கொடுத்து ஈரானை முதல்ல போய் தாக்கணும். இதை ஏற்கனவே நம்ம பேசியிருந்தோம். ஈரானை தாக்கக்கூடிய முடிவை இஸ்ரேல் கைவிட மாட்டாங்க அப்படின்ட்டு அந்த முடிவை எடுக்கிறாங்க. அப்படின்ற போது இந்த டூ ஸ்டேட் தியரி அப்படின்றது ஹமாஸ் இஸ்ரேலுடைய பிரச்சனை முடிவுக்கு வராம இங்க ரெண்டு சைடுமே ஒரு அரசியல் மாற்றம் வராம வர்றதுக்கான வாய்ப்புகள் எதுவுமே கிடையாது. இந்த பாலஸ்தீன் ஆதரவா பல நாடுகள்ல பல ஆதரவா கருத்துக்கள், குரல்கள், இது எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா ஒத்து கவனிச்சீங்கன்னா அவங்களுடைய லோக்கல் பாலிடிக்ஸுக்கு தான் இந்த இஷ்யூவை பயன்படுத்துறாங்க. ஒரு காலத்துல ஈழ பிரச்சனை இதே மாதிரி பயன்படுத்தப்பட்டுச்சு. இதே மாதிரி ஒரு காலத்துல பாத்தீங்க அப்படின்னா இப்ப இதுதான் மனித குலத்தோடைய இந்த ஒரு பெரிய படுகொலை நடக்குது, 1000 பேர் டெய்லி 2 பேர் கொல்லப்படுறாங்க அப்படின்றது எங்கேயும் பொங்கி எழணும் அப்படின்னா இதை விட மோசமா ஆப்கானிஸ்தான்ல நடந்தது, இதை விட மோசமா இப்ப ஷிங்ஜியாங் சைனால நடந்துகிட்டு இருக்கு, இதை விட பயங்கர கொடூரமா பலுச்சிஸ்தான்ல நடந்துகிட்டு இருக்கு, பாகிஸ்தான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இதுக்கெல்லாம் ஆதரவு கொடுக்காதவங்க, எதிர்த்து குரல் கொடுக்காதவங்க சடனா வராங்க அப்படின்னா அவங்களுடைய டொமஸ்டிக் பாலிடிக்ஸுக்கு என்ன தேவையோ அதை தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பிரச்சனை இப்போதைக்கு முடிவுக்கு வரத்துக்கான எந்த ஒரு சூழ்நிலையுமே இல்லை அப்படின்றதான் வருத்தத்தக்க உண்மை. என்ன நடக்குன்ற பார்ப்போம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.